முருகன் துணை. ஓம் சக்தி. குளிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டுற பயணம் இன்றைக்கு ஒரு வருஷம் செலிப்ரேஷன் டேஸை கொண்டாடுறதுக்கு இருக்கும். கடந்த வருஷம் 2024 ஜூலை 18 தொடங்கின இந்த ஒரு பயணம் இன்றைக்கு ஜூலை 18 2025 365 நாள் பலவிதமான ஆலயத்துக்கும் பலவிதமான கோவிலும் பலவிதமான சிறப்பான அம்சங்கள் என்னோட சேனல் மூலியமாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு வருஷத்தோட செலிப்ரேஷனில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல மிக பெருமை கொள்கிறேன். இந்த ஒரு பயணத்தில் நான் பார்க்காத சந்தோஷம் இல்லை, நான் படாத துன்பங்கள் கிடையாது. எனக்கு இன்னலும் வந்துச்சு, தடங்களும் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி மலேசியாவில் இருக்கிற முக்கியமான திருத்தலங்களை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிச்சு. இதுக்கு மூல காரணமே வந்து குளிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தோட நிர்வாகம் தான். குறிப்பாக மிஸ்டர் சங்கரன் அவர் தான் இந்த ஒரு பணியை தொடங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் என்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒப்படைச்சிருந்தார். அந்த ஆலயத்தை நான் வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு ப்ராஜெக்டாக தான் நான் கையில் எடுத்திருந்தேன். அப்போது நம்ம தொடங்கும் போது இந்த வீடியோஸை பார்க்குற மக்கள் உங்களோட கோவிலோட மண்ணை நம்மளுக்கிட்ட போஸ்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தகவலாக கொடுத்துருந்தோம். அந்த வீடியோஸ் நல்லா வைரலாக போணுச்சு. ஆனால் ஒரு மண்ணு கூட கோயில் வந்து சேரல. அதை ஒட்டி அம்பாளுக்கிட்ட வாக்கு கொடுத்தாச்சே, சரி நானே இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறேன், நானே போயிட்டு கோயிலுக்குள்ளே மண் எடுக்கிறேன், கோவிலோட திருப்பணி வேலைகளுக்காக கோவிலோட கமிட்டி வந்து அதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஆதரவு தந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பயணம் வந்து படிப்படியாக தொடங்குனுச்சு. என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, நான் தொடங்கும் போது ஒரு சாதாரணமாக தான் தொடங்கினேன். கோயிலை போய் கேட்டால் மண்ணை கொடுத்துருவாங்க, ஏன் தடம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போனேன். ஆனால் மண்ணை எடுக்கணும்னு எண்ணத்தில் போல் மண்ணை கேட்கணும் தான் எண்ணத்தில் போயிருந்தேன். கோயிலுக்காரங்க யாராக இருந்தாலும், கோயில் தலைவராக, கோயில் பூஜாரியா, கோயில் கமிட்டியாக கேட்டால் அவங்க கொடுத்தாங்கன்னா எந்த இடத்துலேருந்து மண் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த தகவலும் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோயிலோட விளம்பரத்தும் பண்ணணும், அந்த கோவிலோட பேரும் எடுத்த மண்ணோட நாட்களும் எழுதணும் சொல்கிற உத்தரவு இருந்துச்சு. முதல்ல 6 கோயிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கு அந்தாண்ட வந்த பிரச்சனைகள் என்னால் சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 6 கோயில் மண் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எனக்கு கோவில் மண் கிடைக்கல. அப்போ என்னோட குலசாமி கிட்ட மன்றாடி இந்தமாரி பயணத்தை தொடங்கிட்டேன், பாதியிலே நிப்பாட்ட முடியாது, இந்த 1008 மண் எடுக்கிறதுக்கு நீதாத்தா உதவணும்னு சொல்லும் போது அசரீரியாக ஒரு குரல், மாயலோகத்தில் வாழ்கிற இந்த சுகத்தை ஒன்று விட்டு கொடுத்துரு, உனக்கு மண் தானாக வந்துடும், அப்போ லைஃப் லாங் சப்பாத்தி போட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட உறுதிமொழி கொடுத்துருந்தேன். 2வது, கொல்லாமைக்குள்ளே வரணும். தெய்வம் எல்லா விஷயத்திலும் தெய்வம் வந்து கொல்லாமை வந்து ஆதரிக்காது. அதனால் கொல்லாமைக்குள்ளே வரணும். கொல்லாமைனா எப்படி? நான் கொன்று உண்ணக்கூடாது, நான் கொன்று படைக்கக்கூடாது, நான் கொன்று பிறருக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த கொல்லாமைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் மண் வந்து சரளமாக வந்துச்சு, தடைகள் இல்லாமல் வந்துச்சு. அதோட டெம்ப்டேஷனே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பல எல்லைக்கு போயிருந்தேன். அழகழகான எல்லைகளை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சி, நல்ல மனிதர்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, நல்ல ஆலயங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. தற்பொழுது 963 ஆலயத்தில் இருக்கும். அதாவது டோட்டல் மண் இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்தில் 963 கோவில்லேருந்து மண் எடுத்துட்டேன். ஆனால் எல்லா கோயிலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. சில கோயிலெலாம் என்னை ரிஜெக்ஷன் பண்ணாங்க. அது ஏறத்தாழ 600 கோவில் இருக்கும். ரிஜெக்ஷனா எப்படி அப்படின்னு பலரும் கேட்பாங்க. சில கோவிலில் போய் கேட்டால் நாங்கள் அந்தமாரி கொடுக்க மாட்டோம், கேட்டுட்டு வராதிங்கன்னு முகத்துக்கு நேராக சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து தகவல் கால் மூலிமா நம்ம பேசும்போது, இல்லை எங்களுக்கு வழக்கு இல்லை, நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி நிராகரிக்கிறவங்க உண்டு. சில பேர் வந்து தகாத முறையில் பேசுவாங்க. சில பேர் வந்து நம்மளோட செயலை வந்து அலட்சியப்படுத்துவாங்க. இந்த ஒரு விஷயத்தில் பலவிதமான சேலஞ்சஸ் பார்த்தேன். அதில் பாதிக்கு பாதி சொல்லும் போது ஒரு 40% சேலஞ்சஸ் கோவில் யார் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கால் பண்ணால் கிடைக்காது, இல்லை அந்த கோயில் அந்த எல்லையில் இருக்கிறவங்களே இந்த கோயிலுக்குலாம் நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம், ஆனால் ஆள் பூஜை விளக்கு ஏற்றிருக்கோம், பூஜையெல்லாம் போட்டிருப்பாங்க, மாலைலாம் வந்து புதுசாக இருக்கும், ஆனால் யார் நிர்வாகம், யார் பூஜாரி, யார் எதுவுமே தெரியாது. ஸோ அந்தமாரி கோவில்களும் மலேசியாவில் உண்டு. 600 கோயில் இந்த மண் கொடுத்துருந்தாங்கன்னா நான் கடந்த வருஷம் 12ஆம் மாதமே என்னோடய ப்ராஜெக்ட் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அது தடங்கள் ஆவணசி இப்போ வரைக்கும் 963 ஆலயத்தில் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில்
இந்த ப்ராஜெக்ட் வந்து முழுமையாக முடிக்க போகிறோம். தற்பொழுது ஆடி மாதத்தினால பல ஆலயத்தில் மண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். ஆனால் திருப்பி தொடங்கும் போது மிக விமர்சனமாக கொண்டாடிட்டு இருப்போம். இது வரைக்கும் நான் போகாத எல்லை இருக்கா, போகாத மாநிலம் இருக்கா அப்படின்னு சொன்னோமா, சரவாக்கு இன்னும் போகலை. மலேசியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிட்டேன், இன்க்ளூடிங் தெலுங்கானு, பஹாங், கிளாந்தான், மலாக்கா, இந்தமாரி எல்லைக்கெல்லாம் போயிட்டேன். சபா கூட போயாச்சு. ஸோ அந்தந்த எல்லைக்கு போகும்போது அங்கே இருக்கிற கோவில் நிர்வாகம் எப்படி ஒத்துமையாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக அந்த கோயிலை மேனேஜ் பண்ணுறாங்க, ஒரு திருவிழா வந்தால் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு திருப்பணி வந்தால் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு மகா கும்பாபிஷேகம் வந்தால் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சராக போவாங்க. சில கோவில் பார்த்தா பொறாமையாக இருக்கும், என்ன எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க சொல்கிற கண்ணார படுற அளவுக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா அடுத்த 12 வருஷம் வரும்போது நம்ம கையில் எவ்வளோ தொகை இருக்கணும் அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணணும்னு சொல்கிற அந்த திட்டங்களை பிடிச்சிருப்பாங்க. எதிர்கால திட்டங்கள் அவ்வளோ அழகாக ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. இவந்தோ அந்த கோவில் மேனேஜ் பண்ணுறவங்க வந்து பிஸி பூர்வகாரங்களாக இருப்பாங்க, ஒரு சாதாரண பிஜாவாட் ஆவாமாக இருப்பாங்க, கிரானியாக இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற திட்டங்கள் ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். அவங்க சொல்கிற ஐடியாஸும் ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். இன்னும் இதெல்லாம் செஞ்சால் மலேசியாவில் எவ்வளோ கோயில் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த பயணத்தில் என்னோட சவால் மிக கடினமாக இருந்துச்சு. பலரும் கேட்கலாம், ஏன் திடீர்னு பேராக்கு போகிறீங்க, திடீர்னு பஹாங்க்கு வரீங்க, திடீர்னு மலாக்காக்கு போகிறீங்க, அப்படியே ஒரே தடவை சுற்றிட்டு வரலாம்னு. அந்தமாரி நினச்ச நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது. நீங்கள் சுமாராக உங்களே நீங்கள் எடுத்துக்குங்களேன். இன்றைக்கி நீங்கள் நினச்சா முருகர் கோயிலுக்கு போகணும், பக்கத்தில் இருக்க அம்மாள் கோயிலுக்கு போகணும்னு சொன்னபோது உங்கள் எண்ணமும் சிந்தனையும் அந்த கோவிலோட இலக்கோடு இருக்கும் போது தான் அந்த கோயிலுக்கே போவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு தடங்களாக வந்துடும், ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்துடும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருப்பீங்க. வீடு அடிவாசல் தான் இருக்கும், ஆனால் கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா நம்மளோட வேவ், நம்ம சிந்திக்கிற விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து பாதிக்கும். அந்த விஷயம் கோவில் வரைக்கும் போய் சேரும். கோவில் உங்களை அழைக்குதுன்னா உங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சுத்தமாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கா, நல்ல தெய்வ கடாட்சத்தோட இருக்கா, இது நீங்களே உங்கள் செல்ஃப் வந்து கேட்கணும். ஸோ அதனால சில எல்லைகளுக்கு போகிறதுக்கு அனுமதி அப்படி கிடைக்காது. அந்த எல்லை கதவு திறக்கணும். அந்த எல்லையில் இருக்கிறவங்க யாராச்சும் குல வழிபாட்டில் இருப்பாங்க, ஐயனாரோ, மதுரை வீரனோ, முன்னீஸ்வரனோ, காளியம்மனோ, இந்தமாரி குல வழிபாட்டுக்காரவங்க டைரெக்டாக எனக்கு தொடர்பு கொள்ளுவாங்க. அவங்கக்கிட்ட இந்த தகவலை தெரிவிப்பேன். அவங்க எல்லையில் இருக்கிற எல்லா சாமிக்கிட்ட கேட்பாங்க. அந்த கோவில் நிர்வாகம் 50 கோயில் இருந்தாங்க, 50 கோயில் கேட்பாங்க. அதில் 30 கோயில் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த 30 கோயிலில் எந்த கோயில் எடுக்கணும், எந்த கோயில் கடைசியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நான் அந்த எல்லைக்குள்ளே வருவேன், அவங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அந்தந்த எல்லைகளை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்தந்த ஆலயத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நான் வந்துடுவேன். ஸோ இப்படி தான் எல்லை கதவுகளை திறக்கும். ஸோ ஒரு நேரத்தில் பஹாங்கில் திறக்கும், ஒரு நேரத்தில் ஜொஹூரில் திறக்கும், பேராவில் திறக்கும், கிடாவில் திறக்கும், இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாரி தான் நான் மூவ் ஆன் பண்ணுவேன். ஸோ அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு மேக்சிமமான 33 ஆலயம் பேராவில் போய் மண் எடுத்திருக்கேன். சில நாட்களில் வந்து எனக்கு ஒரு கோயில் கூட கிடைச்சது கிடையாது. நான் போய் வெறுங்கையோடு வந்த நாட்கள் பல நாட்கள் இருக்குது. ஏன்னா அங்கே போனால் கான்டாக்ட்ஸ் இருக்காது, அதே நேரத்தில் அனுமதியும் இருக்காது. இந்த வேளையில் நான் பலருக்கும் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல மிஸ்டர் சங்கரன் அவர்களுக்கு, அவர் ஊக்கம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்கலன்னா இவ்வளோ தூரத்துக்கு நான் செயல்பட்டிருக்க முடியாது. இரண்டாவது, அதிக லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பயணத்தில் எங்கெங்கெல்லாம் போக முடியும் மேக்சிமமாக போங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவு தந்த மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு வந்து நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் மோரல் சப்போர்ட் அதிகமாக கொடுப்பார். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட வெற்றிகளை பார்த்து கொண்டாடுற ஒரு நல்ல மனிதர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வேளையில் எனக்கு உறுதுணையாக பேக்போனாக இருக்கிற என் மனைவியும் என்னோட பிள்ளைங்களுக்கும் நான் நன்றிகள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்னோட ஒரு நேரத்தில் நான் 10 நாள் 15 நாள் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஃபுல்லாகவே மண் எடுத்துகிட்டு அங்கங்கிட்டு போயிட்டுருப்பேன். சில சமயம் வந்து என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நிறைய விஷயத்தில், இன்க்ளூடிங் என்னோட மகளோட பிறந்த நாள் கூட நான் வீட்டில் இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு ஆள்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மண் எடுக்கிறோன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த டேட்டில் தான் அவைலபிளாக சொன்னால் அங்கே போனால் ஒரு 15 கோயில் மண் கிடச்சி. இருந்தாலும் மகளோட பிறந்த நாள் அடுத்த வருஷம் கொண்டாடிக்கலாம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த எனக்கு டோலரேட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயம் டோலரேட் பண்ணிட்டு இருந்த என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். குலிம் மேரா எஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, திரு ஜெகா அவர்களுக்கும், திரு கண்ணா அவர்களுக்கும், திரு வேலு அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முழுமையான சப்போர்ட்ஸை தரி வச்சுருந்தாங்க.
பேரால இருக்கிற மேக்சிமமான கோவில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ண 1008 சாயிலுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண மாநிலம் சொன்னோமா பேரா தான். நியர்லி 230 கோயில்கிட்ட போக போகிறோம். இன்னமும் எடுக்காத ஆலயங்கள் அவ்வளோ இருக்கு. இதை ஒட்டி அந்தந்த எல்லையில் எனக்கு உதவி செஞ்ச அனைத்து பக்த பெருமக்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இதோட பெரிய அம்சமாக இந்த வீடியோஸ் ரீச் பண்ண காரணம் நீங்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானோட அருள் கிடைச்சி உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களோட மன சந்தோஷம் அடையிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு அவனே தாழ்த்து வழங்குகிறேன். இந்த வேளையில் 1008 சாயில் ப்ராஜெக்ட் ஒரு வருஷம் செலிப்ரேஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இதே போன்ற எனக்கு சப்போர்ட்ஸை வந்து தொடர்ச்சியாக கொடுங்க. என்றைக்குமே நமது ஆலயம் நாமே அங்கீகரிப்போம், நமது ஆலயம் நாமே பராமரிப்போம். எப்படி தமிழ் பள்ளி நமது தேர்வு போல் நம்மளோட ஆலயம் நமது கடமையாக அமர்த்துவோம். நன்றி, வணக்கம். முருகன் துணை.